எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட அது வளர்கிற எல்லா ஸ்டேஜ்லேயும் சரி, ஏன் கடைசியில் சொத்து பிரிக்கிறப்ப கூட நம்ம அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் தங்கம். குறைவான வருமானம் இருக்கவங்களாலும் சரி, இல்லை அதிக வருமானம் இருக்கிறவங்களாலும் சரி, அதிகமாக முதலீடு செய்யப்படுற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா தங்கம் தான். நமக்கு கஷ்டம்னு ஒரு விஷயம் வரும்போது நம்மளுக்கு ஒரு கை கொடுக்குற ஒரு விஷயமா நம்ம தங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த தங்கத்தை தங்க நகைகளாகவோ இல்லை தங்க கட்டிகளாகவோ இல்லை நாணயங்களாகவோ வாங்காம வேற ஒரு வழி மூலியமா முதலீடு செய்யலான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம இந்திய அரசாங்கம் RBI அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா தங்க பத்திர திட்டத்தை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இந்த தங்க பத்திர திட்டத்தை பத்தி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்க போறோம். ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு வேரோஸ் டேஸ். ஸோ நம்ம வீடியோவில் எப்பவும் போல் ஸ்பெஷல் இருக்குது. தங்க பத்திர திட்டம்னா என்ன, இது யார் வாங்கலாம், எங்கே வாங்குறது, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறது, எவ்வளோ தங்கம் வாங்கலாம், முக்கியமாக இந்த தங்க பத்திர திட்டத்தோட அடுத்த அறிவிப்பு தேதி என்னன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். தங்க பத்திர திட்டம் இந்த பேரில் இருக்கிற மாதிரியே நம்ம தங்கத்தை வந்து இதில் எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னா பத்திரங்களாக தான் வாங்க போகிறோம். என்னது பத்திரங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. ஆமாங்க, நம்ம இதில் வாங்கப்படுற நம்ம தொகையை கொடுத்து நம்ம வாங்குற அந்த பத்திரங்களை அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பத்திரங்களை நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு அன்றைய நாளுக்கான தங்கம் விலை இருக்கும் இல்லையா, அதிகமாயிட்டே போகும் இல்லையா, இன்றைக்கு என்ன தங்கத்தோட விலையோ அந்த விலை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. சூப்பரா இருக்குல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க 1 பவுன் தங்கம் இன்னைக்கு வாங்குறீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து நீங்க திருப்பி கொடுக்குறப்ப என்ன ஆகும்? செய்கூலி சேதாரம் அழுக்கு அது இதுக்குன்னு சொல்லி அந்த தங்கத்தோட விலை அதிகமாக இருந்தாலுமே கூட அந்த கட்டத்தில் நமக்கு வந்து பண மதிப்பு ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒத்துக்கிறீங்க தானே? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட மதிப்பு வந்து நீங்கள் இன்னைக்கு வாங்குறப்ப நீங்கள் 10 வருஷம் கழிச்சு கொடுக்குறப்ப என்ன அளவோ அதில் வந்து செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, எந்த பிடிப்பும் இல்லாமல் உங்களுக்கு அன்னைக்கு எவ்வளோ தங்கத்தோட மதிப்பு இருக்கோ அதை அப்படியே கொடுக்கும்போது உங்களுக்கு பன்மடங்கு லாபம் ஏற்படும். ப்ளஸ் இழப்பு ஏற்படவே ஏற்படாது. ஸோ இப்படி தான் இந்த தங்க பத்திர திட்டம் வந்து செயல்படும் முறை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குற தொகைக்கு இல்லையா, நீங்கள் முதலீடு பண்ணி பத்திரங்கள் வாங்குறீங்க, அந்த பத்திரங்களுக்கு உங்களுக்கு வந்து வருட வட்டியாக கிட்டத்தட்ட 2.5% வட்டி விகிதம் போட்டு உங்களுக்கு பணமும் கொடுப்பாங்க. ஸோ வந்து நமக்கு லாபமும் அதிகம், வட்டியும் நம்மளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் இருக்குது. என்னப்பா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, இவ்வளோ லாபம்னு சொல்கிறீங்க, இவ்வளோ வட்டி விகிதம் வேறு நமக்கு தரப்போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, இது நம்பலாமா, இது எதுவும் ஏமாத்து வேலை இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் இது நம்பலாங்க. நம்ம இந்திய அரசாங்கமே RBI, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி RBI மூலமாக அஃபிஷியலாக வெளியிடப்படுற ஒரு தங்க பத்திர திட்டம். அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். எப்படி வாங்குறது இந்த தங்க பத்திரங்க திட்டங்க? இந்த தங்க நகை கடைக்கு போகணுமா, இல்லை வேற ஏதாவது ஜுவல்லரி ஷாப்புக்கு போகணுமா, வேற எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இருக்காது. RBIயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம், ஆன்லைன் மூலிமா வாங்கிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் நேரடியாக வாங்கிக்கணும் அப்படின்னா சில அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள்னு அறிவிப்பாங்க, அந்த வங்கிகள் மூலமாகவோ இல்லை சில அங்கீகரிக்கப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவோ இல்லை வந்து சில LIC இருக்குல்ல, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அந்த ஆஃபீஸில் கூட சம்டைம் விற்பாங்க. இந்த மாதிரி எந்த ஆஃபீஸில், எந்த இடத்துல, எந்த போஸ்ட் ஆஃபீஸ், எந்த பேங்க்கில் வெளியிடுறோனோ அவங்க அறிவிப்பு வெளியிடுவாங்க. அப்போ அந்த இடங்களில் போய் நீங்கள் நேரடியாகவும் வாங்கிக்கலாம், இல்லை வெப்சைட் மூலிமா ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ஆன்லைன் மூலியமாக நீங்கள் புக்கிங்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வந்து வாங்கும்போது நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு கிராமுக்கும் ரூபாய் வந்து உங்களுக்கு தள்ளுபடி இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு 5000 ரூபாய் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது உங்களுக்கு 4990 ரூபாய் தான் ஒரு கிராமோட தங்கமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது நான் சொல்கிறேன். ஒருத்தர் எவ்வளோ தங்கம் வேணாலும் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு தனி நபர் ஒரு நபர் வந்து 1 கிராம் தங்கமாக குறைந்தபட்சமாக வாங்கிக்கலாம். அதிகபட்சமாக 4 கிலோ தங்கம் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். சார் திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க பத்திரங்களை, அது எப்போ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட டெனார் பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 8 வருடம்.
சரிங்களா? நீங்கள் இப்போ இந்த வருஷம் நீங்கள் வாங்குறீங்க பத்திரங்கள் அப்படின்னா ஒரு 8 வருஷம் கழித்து நீங்கள் திருப்பி கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்ல பன்மடங்கு லாபம் இருக்குது. இல்லை நடுவில் ஐயோ எனக்கு அவசர தேவை இருக்குது, என்னால் 8 வருஷம் வைக்க முடியலையே, எனக்கு அவசர தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் 5 வருடம் கழித்து தான் நீங்கள் இதை வந்து விற்பனை செய்ய முடியும். இல்லை அதுக்கும் 5 வருடங்களுக்கு நீங்கள் பத்திரங்களை வாங்கி 5 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் மறுபடியும் விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சொல்லணும் இல்லையா வட்டி விகிதம் அது தரமாட்டாங்க. இதை வந்து எப்போ வேணால் வாங்கிக்கலாமா, நம்ம எப்போ வேணால் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் வந்து தேதி அறிவிப்பு வெளியிடுவாங்க. இந்த வருடம் அறிவிப்பு எப்போ அப்படின்னா இந்த மாதம் February 12 to 16, அதாவது இந்த வருஷம் 2024 புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாட்களில் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்திரங்கள் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் பத்திரங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. மறந்துடாதீங்க, February 12 to 16 வரைக்கும் தான் இது ஓப்பனாக இருக்கும். வேறு எந்த நாட்களும் ஓப்பனாக இருக்காது. இனி அடுத்த எப்போ அப்படின்னு இனி வரப்போகிற நாட்களில் தான் தெரியும். அதனால் இந்த சான்ஸை வந்து தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது இல்லை அந்த தங்க பத்திரங்களை வாங்கும்போது நீங்கள் வந்து கேஷாக வந்து கொடுத்து நேரடியாக போனீங்கன்னா கேஷாக கொடுத்து வாங்கலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் கேஷ் கொடுக்க முடியும்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதான் 20,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் கேஷாக கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் தங்கங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து டிடியாவோ இல்லை பேங்கிங் மூலியமாவோ செக்காவோ தான் கொடுத்து நீங்கள் வாங்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வாங்கினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக நீங்கள் எவ்வளோ தங்கங்கள், அதாவது 4 கிலோ வரைக்கும் தாராளமாக வாங்கிக்கலாம். நம்ம எப்படி ஒரு தங்க நகை வாங்கும்போது 1 கிராமுக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் 1 கிராம் தங்கத்தை வந்து நிர்ணயம் ரூபாய் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் அந்த நாளில் வெளியே நீங்கள் தங்கப்பத்திரங்கள் வாங்க போகும்போது தான் தெரியும். ஸோ யார் வாங்கலாம், ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க இந்திய குடிமக்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்க முடியும். இதுக்கு நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ் தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஆன்லைன் மூலியமாக வாங்க போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு இல்லை ஆக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும், ஆதார் கார்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த 4 விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, இனி இந்த மாதம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி நம்ம வந்து ஒரு தங்க நகைகளை வந்து நம்ம வாங்கினோன்னா அதை அடமானமாக கொலாட்ரலாக வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த தங்க பத்திரங்களை கூட நீங்கள் அடமானமாக கொலாட்ரலாக வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம். இதை வந்து ட்ரேடிங்க்கும் வந்து ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கும் கூட யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எந்த அளவுக்குன்னு எனக்கு விவரங்கள் தெரியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பவுன் தங்க நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 வருஷம் கழிச்சு நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் சரி, இல்லை அப்போது வேறு இடத்துல அடமானம் வைக்கிறப்பையும் சரி, இல்லை விற்க போகிறீங்கன்னாலும் சரி, அதில் செய்கூலி சேதாரம் அழுக்கு லொட்டு லொசுக்குன்னு இல்லை நமக்கு வந்து பண இழப்பு கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த தங்க பத்திர திட்டத்தில் என்ன ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் 8 வருஷம் கழித்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட பண மதிப்பில் வந்து இழப்பே இருக்காது. நீங்கள் எவ்வளோ ரூபாய் கொடுத்தீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ப்ளஸ் அன்றைக்கு என்ன தங்கத்தோட விலையோ அது வந்து கண்டிப்பாக தங்கத்தோட விலை அதிகமாயிட்டே தானே போகுது. ஸோ 8 வருடங்களில் தங்கத்தோட விலை அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதிகமான லாபம், அதிகமான பணம் திரும்ப கிடைக்கும். ப்ளஸ் வந்து 2.5% போட்டு உங்களுக்கு வட்டி பணமும் கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம் அப்படின்னா நீங்கள் பணம் செலுத்தி நீங்கள் தங்கத்தை வாங்குறீங்க இல்லையா, அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து இல்லை. ஆனால் உங்களுக்கு வட்டி விகிதம் கொடுக்க போகிறாங்க இல்லையா, அந்த வட்டி விகிதத்துக்கு டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு மைனஸான விஷயம். மற்றபடி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு நகை சேர்க்க போகிறேன், இல்லை அவங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது நான் செய்ய போகிறேன், இல்லை எனக்காக நான் சேமிக்கிறேன் அப்படின்னா தங்கங்களாக வாங்குறத விட இந்த தங்க பத்திரங்கள் டிஜிட்டல் பாண்ட் இல்லை அதை வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் நகை வச்சுருக்கோமே, ஐயோ எங்கேயா போகும்போது பயமாக இருக்கே அப்படியெல்லாம் நம்ம பயப்பட தேவையே இல்லை. நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் வைக்கணும், லாக்கரில் கொண்டு போய் வைக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பத்திரங்களை யார் வாங்கினவங்களோ அவங்க வந்து கொண்டா மட்டும்தான் இல்லை அது செல்லுபடியாகும். அதனால் வந்து நீங்கள் கவலை இல்லாமல் பாண்டை வாங்கி பேப்பர்ஸை வாங்கி நீங்கள் பீரோவில் வச்சுட்டு ரொம்ப சேஃப்டியும் கூட அப்படிங்கிறது அடிஷ்னல் பாயிண்ட்.
ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்நேரம் தங்கப்பத்திர திட்டங்களை பற்றி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். இதை பற்றின வேறு ஏதாவது தகவல் கூட உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்கிட்ட என்ன சொல்ல வரீங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா. இந்நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.